தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதாம் முதற்கொண்டு நோவா வரை எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்தார்கள். இந்த நோவாவுக்கு மட்டும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எப்படி? உதாரணமாக ஒரு கம்பெனியிலோ அல்லது ஆஃபீஸிலோ ஃபேக்ட்ரியிலோ வேலை செய்யும்போது அந்த கம்பெனி பாஸ் அல்லது மேலதிகாரியின் கண்களில் தயவு கிடைத்தால் என்ன நடக்கும்? பதவி உயர்வு, பல சலுகைகள் கிடைக்கும். ஏனென்றால் இவன் மேலதிகாரின் அந்த பாஸுக்கு கீழ்ப்படிந்து சொல்லுகிறது வேலையெல்லாம் அப்படியே செய்கிறவன். அதனால் அதேபோல் நோவாவும் தேவனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்ததினால் கர்த்தரின் கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்து விட்டது. கிருபை என்பது என்ன? தயவு, பாதுகாப்பு, ஒரு வேலி, ஒரு அடைக்கலம் போன்றது. கிருபை சூழ்ந்து கொண்டுள்ளது என்பது ஒரு பாதுகாப்பும் ஆகும். சவுல் ராஜா தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவன். இருந்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் கர்த்தருடைய கிருபை சவுலை விட்டு விலகியது. நினிவே பட்டணம் காப்பாற்றப்பட்டது எதனால் என்றால் அந்த பட்டணத்து ஜனங்கள் மற்றும் ராஜாவும் கூட தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனந்திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு தாழ்த்தும் போது கர்த்தரும் மனம் இறங்குகிறார் என்று பார்க்கிறோம். இன்று முதலாம் உலகில் அழிவிலிருந்து கிருபையாய் நோவா குடும்பத்தாரை மட்டும் பாதுகாத்தது எது? தேவ கிருபை, தயவு மற்றும் நோவாவின் கீழ்ப்படிதலாகும். மற்றும் மாபெரும் கீழ்ப்படிதல், தேவ சித்தம் அப்படியே செய்த நோவாவுக்கும் அவனது குடும்பத்தாருக்கும் இந்த புதிய உலகையே தேவன் கிஃப்டாக கொடுத்தும் விட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றுள்ள சூழ்நிலைப்படி நெருக்கடி, நாச மோசங்கள், பலவீனங்கள், வியாதி மற்றும் பிஸ்னஸில் தோல்வி கூட ஏற்பட்டிருக்கலாம். பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். நீங்கள் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழும்போது தேவன் கிருபையாய் உங்கள் குடும்பத்தை மட்டும் விசேஷமாக பாதுகாத்து வழிநடத்துவார். ஆமேன். God bless you.